உலகத்தில் இருக்க கலாச்சாரங்களே நம்முடைய தெற்க கலாச்சாரம் தான் முதல் கலாச்சாரம். முதல் மனிதன் தோன்றியதும் அந்த தெற்க தான். சிவஞான சித்து நிலைனா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மேடம். அதாவது எங்க தியானம் பண்றாங்களோ அந்த இடத்துல உட்காந்துட்டு வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் மூவ் ஆகுறது அவர் கண்ணுக்கு தெரியுமா. அதே மாதிரி முருகன் விதை மாத்திரை, வெங்கார மாத்திரை, இந்த மாத்திரை எல்லாம் நிறைய இருக்கு வெரைட்டிஸ். அது நோயாளி உடல் வன்மைக்கு தக்க மாதிரி. இப்போ மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு போய் நம்ம பேதிக்கு மாத்திரை தரக்கூடாது. ஏன்னா ரொம்ப பலகீனமாயிடுவாங்க, டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம நிலவாக சூர்ணம் கொடுக்கலாம். நாடி பார்க்கறதுக்கு வலது கையில் ஆண்களுக்கு, பெண்களுக்கு இடது பக்கம். ஸோ இந்த மாதிரி அதில் சில விதிமுறைகள், அதாவது இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அத்தி, அலமுடை, புருடன், காந்தாரி, சங்கினி, குகு அப்படின்னு இருக்கு நாடியில. இப்போ நம்ம வாட்டில் உட்காந்து இப்படி பண்ணிட்டு காயக்கல்ப மூச்சு பேச்சுன்னு ஒன்று இருக்கு. இப்படி உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் அடக்கி மெதுவாக விடுறது. ஆனா இந்த பூரித்தல், கும்பித்தல், ரேசித்தல்ல இந்த கலைகள்லாம் உள்ள இருக்க கலைகள்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அதுதான் சொல்ல வந்தேன். அத்தி, அலம்புடை, இங்கெல்லாம் நர்வஸ் சிஸ்டம். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சித்த மருத்துவம் தொடர்பான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் பார்க்க போறோம். இதற்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானவங்க தான். இவங்களை பத்தி சொல்லணும்னா, அரசு சித்த மருத்துவமனை அரும்பாக்கம்ல இருக்க அரசு சித்த மருத்துவமனையில ஆர்எம்ஓவா இருந்திருக்காங்க, மெடிக்கல் ஆஃபீஸரா இருந்திருக்காங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காங்க, ஃபார்மசி இன்சார்ஜ் இருந்திருக்காங்க, ஸ்கிரிப்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலேயே இந்த துறையில எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அம்மா மும்தாஸ் அவர்கள், வணக்கம்மா. நன்றி மேடம். ஆமா, இது நிறைய ஐட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க. யூஸ்வலாவே நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது இப்ப நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு இதுவும் சொல்லும் போது நம்ம ஆனா குறிப்பா இன்னைக்கு நாடிய பத்தி பேசலாம் அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ நாடி பத்தி பிடிச்ச சொல்லிடுறாங்கல்லம்மா, சிலருடைய கை பிடிக்கிறாங்க. நாடி பார்த்தே அவங்களோட உடல்ல என்ன குறைபாடு இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்றாங்க. அது எப்படிமா? நம்மளுடைய நாடி பரிச்சயம் அப்படிங்கிறது ஒரு பாடல் முதல் சித்தன் சிவன் சொல்லியிருக்காரு ஓலைசுவடியில. என்ன பாடல்னு கேட்டீங்கன்னா, நாடி என்பது நாடி அல்ல, கையில் தோன்றும் நாடி எல்லாம் நாடி அல்ல, இரத்த ஓட்டத்தில் துடியும் நாடி அல்ல, வாத பித்த கபமும் நாடி அல்ல, கிட்டத்தட்ட உடல் கூறுல 72,000 நாடி நரம்புகளும் நாடி அல்ல, 7 வகை தோற்றங்களும் பஞ்சபூத பஞ்சீகரண அடிப்படையில் தோன்றும் அந்த மகாபூதத்தை பற்றி ஆராய்வது. அதுக்குரிய ஒரு ஓலைசுவடி பாடல் ஒன்று இருக்கு. 5பூதம் 10ஆக்கி அவை பாதி நன்னான்காக்கி நந்துதம் பாதி கெட்டு வந்தனவே தூளபூதம் மகாபூதமேன்னு ஒரு பாடல் இருக்கு ஓலைசுவடியில. ஆக்சுவலா நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, தொட்டு பாக்குறதும் நாடி கிடையாது, ரத்தத்துல இருக்கிறதும் நாடி கிடையாது, 72,000 இது சொன்னீங்க, அதுவும் நாடி கிடையாது. இப்ப எதுதான் நாடி? அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆராய்வதற்கு நாடுவதே நாடியாகும், அதுவே மெய்ப்பொருளாகும் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். அதையே நாடிங்கிறது பல வகையில இருக்குங்க மேடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி கைப்பிடிச்சு பார்த்து நோயை கண்டுபிடிக்கிறது ஒரு வகை. அதே மாதிரி உங்களுக்கு வாத நாடி, பித்த நாடி, கப நாடின்னு ஒண்ணு, அடுத்து கர்ப்ப நாடின்னு ஒண்ணு இருக்கு. நோயை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒண்ணு சில, அதாவது உங்களுக்கு வாத உடம்பு. இப்ப நான் வாத உடம்புக்காரவங்க ஸ்பீடா நடப்பாங்க. பித்த உடம்புக்காரவங்க சுருன்னு கோவம் வரும். கப உடம்பு, இப்ப அம்மா கூப்பிடுறாங்க, இங்க வா பாக்கியம் அப்படின்னு, இங்க வாத உடம்புக்காரன் இந்த வந்துட்டேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி பித்த உடம்புக்காரவங்க என்ன வரேன் அப்படின்வாங்க. கோவப்படுறவங்களுக்கு எல்லாம் பித்தம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கப உடம்புக்காரவங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு இங்க வாமா அப்படின்னு கூட்ட, என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாதம்ங்கிறது ரொம்ப ஸ்பீடா இருக்கிறவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நிறம் ஹைட்டா இருப்பாங்க. அவங்களுடைய ஜாயின்ஸ் எல்லாம் வாட்ட சாட்டமா இருக்கும் வாத நாடி.
பித்த நாடி பித்த உடம்புக்காரவங்களுக்கு வந்து இப்படிதான் கொஞ்சம் ஹார்ட்டா இருப்பாங்க. எதுனாலும் கோவமா அவங்க இருப்பாங்க. ஆமா. எதுனாலும் அவங்க ஸ்பீடப் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். கபங்கிறது வந்து கொஞ்சம் தப்பா எடுத்து கப உடம்புக்காரவங்கன்னு சொல்லி ஏன்னா தேக இலக்கணம்னே சித்த மருத்துவ நூல்ல இருக்குது. ஸோ அதனால முதல் சித்தன் சிவன் வந்து அவரு ஆம், 64 கலையிலும் கைதேர்ந்தவர். அவரு சொல்லிட்டு போன இந்த மருத்துவம் தான் நமக்கு. அதே மாதிரி உங்களுக்கு லெமூரியா கான்டினென்ட் தான் கிரேடில் ஆஃப் மேன்கைண்ட்னு சொல்றாங்க. ம். ஸோ அந்த லெமூரியா கான்டினென்ட் வந்து தெற்கு தான். ஸோ நம்மளுடைய உலகத்தில் இருக்க கலாச்சாரங்களே நம்முடைய தெற்க கலாச்சாரம் தான் வந்து முதல் கலாச்சாரம். முதல் மனிதன் தோன்றியதும் அந்த தெற்க தான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுக்கு அவங்க கடைப்பிடித்த வாழ்வியல் முறை, கட்டிடக்கலை, மருத்துவக்கலை அத்தனையுமே வந்து அவங்களுக்கு அவங்க பண்ணது தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தெற்க தான் வந்து கலாச்சாரத்திற்கு பேர் போனது. இப்ப நாடி இது ம். பேசியிருந்தோம். அதனுடைய அடுத்த நிலை பத்தி சொல்லுங்க. ம். இப்போ நாடி நான் சொல்லிட்டேன். நாடி என்றால் நாடி அல்ல. கையில் தோன்றும் நாடியும் நாடி அல்ல. இரத்தத்தில் பாய்ந்து ஓடும் துள்ளி துள்ளி குதித்து குதிக்கும் நாடியும் நாடி அல்ல. வாதபித்த கபமும் நாடி அல்ல. உடல் கூறுபடி 72,000 நாடி நரம்பு இருக்கு. அதுவும் இல்லைன்ட்டாங்க. ம். அப்புறம் என்னதான் நாடி நாடி. ம். அப்படிங்கும்போது 7 வகை தோற்றங்கள் சொல்றோம். ம். ம். 7 வகை தோற்றங்கள்னா உங்களுக்கு அண்டஜம், உத்பிஜம், அது மாதிரி வரும். ம். ம். 7 வகை தோற்றங்களையும் பஞ்சபூத பஞ்சீகரன் அடிப்படையில ஆராய்ந்து பார்த்து நாடுவதே நாடின்றாங்க. ஸோ இந்த நாடி தான் பேசிக்கு. நம்ம வந்து இதான் நாடி கைப்பிடிச்சு பார்க்க அப்படின்னு நினைக்க கூடாது. இதுவும் ஒரு நாடி தான். ம். ம். நாடணும், நாடி பார்க்கணும். உலகத்துல இருக்க அண்ட சராசரத்துல இறைவனுடைய படைப்பு பற்றி ஆராயணும். ஆராய்ந்து நாடுவதே நாடின்றான் சித்தர்கள். ஸோ அது ஒரு நாடி. இப்போ வாத நாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க வாதத்தினுடைய பிரிவுகள் வந்து மொத்தம் 80 இருக்கு. வாதத்திலேயே 80 வகை வாதம் இருக்கு. பக்கவாதம், ஆமவாதம், அந்த வாதம், இந்த வாதம் நிறைய இருக்கு கீழ்வாயிட்டு. அதே மாதிரி பித்தத்துல வந்து 40 பித்தம் இருக்கு. அனல் பித்தம், ரஞ்சக பித்தம் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். வாத பித்த கபம், ம். பித்த பித்த ஐயம், கப ஐயம் அப்படின்ட்டு வர கப வாதம் அந்த மாதிரி கபத்திலேயே இணைஞ்சு வரும். மொத்தம் 40. அடுத்து வந்து கபநாடி. கபநாடின்னு எடுத்துக்கிட்டா ஸ்கூல் ஆஃப் தாட் 2 இருக்கு சரிங்களா. 20ன்னு சொல்றாங்க, 21ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நாடிகளை அந்த பிரிவுகளை நிறைய பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாடி பிடிச்சி பார்க்கும்போது ஒரு நோயாளிக்கு இப்போ நான் டாக்டருங்கிற முறையில் சொல்கிறேன். அவங்க வராங்க, வந்தவுடனே சில சிம்டம்ஸ் சொல்கிறாங்க. மூக்கெல்லாம் அடைச்சிக்குது, ம். தும்மல் நிறைய வருது, தலைவலிக்குதுமா, ம். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, முட்டி வலி வேற வந்துருச்சு. அப்போ முட்டி வலி வேற வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அந்த சிம்டம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து டயக்னோஸ் பண்ணணும் மெயின் டிசீஸை வச்சு. ஸோ கபவாதம், கபத்தினால் ஏற்பட்ட வாதம். ஓகே. ஃபைனல் டயக்னோசிஸ் கபத்தினால் ஏற்பட்ட வாதம் நாங்கள் போடணும். ஸோ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு. அதே மாதிரி நாங்கள் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கழிச்சலுக்கு தான் தருவோம். கழிச்சல். கழிச்சல்னாக்க உடல்ல இருக்க கழிவுகளை வந்து குடலை சுத்தப்படுத்துறது. அப்பதான் வந்து நம்ம கொடுக்குற மருந்துகளோ, இப்போ நம்ம வந்து ஒரு பலகீனமான அசுவதிலேயும் கொடுன்றோம். ம். அதே மாதிரி திரிகடுக்கு சூர்ணம், தாலிசாதி சூர்ணம், பசி இல்லைனாக்கா அந்த நெல்லிக்காய் லேக்கம் இதெல்லாம் கொடுக்கும். அப்படியெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த குடல் சுத்தமாக இருந்தால் தான் அந்த மருந்துகள் வந்து அந்த சாப்பிட்ற அந்த லேகியம் சாப்பிட்றது வந்து வேலை செய்யும். குடல் சுத்தமாக இல்லைன்னா அது வந்து வேஸ்ட்டு. அதனால ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல சித்த மருத்துவ அடிப்படை விதி வந்து கழிச்சலுக்கு தான். கழிச்சல வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பேஷண்ட் கண்டிஷன். ரொம்ப முடியாமல் இருந்தானாக்கா அவனுக்கு வந்து உடல் வன்மை, கால வன்மை தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிலவாகை சூர்ணம்னு ஒன்று இருக்கு. நிலவாகை, Okay. ம். திருநெல்வேலி சென்னான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலவாகை சூர்ணத்தை வந்து நைட்டில் தூங்கும்போது ஹாட் வாட்டரில் ஒரு டேபிள் டீஸ்பூன் ஒரு த்ரைஸ், அதாவது ஒரு 3 நாளைக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து நல்ல திரகாத்திரமா நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கழிச்சலுக்கு முருக்கன் விதை மாத்திரைன்னு ஒன்று இருக்கு. ம். ம். முருக்கன் விதை மாத்திரை அது வந்து கொஞ்சம் பர்கட்டிவா போகும். பர்கட்டிவ்னா நீர்மலம் போக்கி. ம். ம். நீர்மலம் போக்கினா வாட்டரி மோஷன் போகும். ஓகே. வாட்டரி மோஷன் போகும்போது உள்ள இருக்க அந்த கீரைப்பூச்சி, அந்த கீரைப்பூச்சின்னா வெள்ளை வெள்ளையா இருக்கும். வெள்ளை வெள்ளையா இருக்கும். ம். ம். அஸ்காரிஸ் லூம்பிரிகாட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி சின்னது, ஓவா
சிஸ்ட்டு, கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியும் எல்லாமே அடிச்சுட்டு வந்துடும். அது வந்து முருக்கன் விதை மாத்திரை. அதே மாதிரி முருக்கன் விதை மாத்திரை, வெங்கார மாத்திரை, இந்த மாத்திரைலாம் நிறைய இருக்கு வெரைட்டிஸ். அது வந்து நோயாளி உடல் வன்மைக்கு தக்க மாதிரி. இப்போ மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு போய் நம்ம பேதிக்கு மாத்திரை தரக்கூடாது. ஏன்னா ரொம்ப பலகீனமாயிடுவாங்க, டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம இது நிலவாகை சூர்ணம் கொடுக்கலாம். நிலவாகை சூர்ணம். அதே மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வயிற்று வலி அதிகமாக இருக்கு, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, கர்ப்பப்பை கோளாறு இருக்கு, அல்சர் இருக்கு, இந்த மாதிரி பசி இல்லை, ஃபேட்டி லிவர் இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப ஒரு மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, ஆணோ பெண்ணோ. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு குன்மக்குடோரி மெழுகுன்னு ஒண்ணு இருக்கு. குன்மக்குடோரி மெழுகு. அதாவது குன்மக்குடோரி மெழுகுனா ஒரு கிட்டத்தட்ட அதுல வந்து 8 உப்பு சேரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கல்லுப்பு, கரியுப்பு, வளையலுப்பு, இந்துப்பு, ராக்சல், இந்த மாதிரி 8 உப்பு சேரும். ஸோ இந்த உப்புகள்லாம் நல்லா வறுத்துருவாங்க. வறுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கருப்பட்டி சேர்ப்பாங்க. கருப்பட்டி, பூண்டு உரிச்சு போட்டு, அது வந்து அடுப்புக்கு ஏறாத ஒரு லேகியம்னு சொல்லுவாங்க. அடுப்புக்கு ஏத்தி கிண்டுவாங்களே லேகியம், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அப்படியே அரைச்சு கையிலேயே கலந்துருவாங்க குன்மக்கு. அதனால அந்த மெழுகை வந்து சாப்பிடும்போது கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு பல வகைப்பட்ட நோய்கள் வந்து குறையுதுன்றாங்க. வாத பித்த கபம், ஏன்னா பூண்டு சேருது, கருப்பட்டி சேருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதனுடைய என்ன சொல்றது, வாயுவை கலைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆர்த்தரைட்டிஸ் குறைஞ்சும். வாயு கலைஞ்ச உடனே மோஷன் ஃப்ரீயா போகும். இப்போ குடல்ல எல்லாம் குத்தி 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 காத்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு. அதெல்லாம் வந்து ஒரே அட்ட டைம்லயே உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஃப்ரீ ஆயிடும். அந்த மாதிரி குன்மக்குடோரி மெழுகு. இப்போ இந்த இது இது ஒரு வகையான வாத பிரச்சனைன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி மேக்சிமம் வந்து ஒரு சித்த மருத்துவத்துல வந்து அடிப்படையா சொல்லக்கூடிய நாடிகள்ல வந்து கர்ப்ப நாடின்னு சொல்றாங்க. கர்ப்ப நாடி, குரு நாடி, பூத நாடின்லாம் சொல்றாங்க. இப்ப கைப்பிடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இப்ப பூத நாடி வந்து நமக்கு தெரியாது, அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸா தான் பார்க்க முடியும். அதே மாதிரி குருநாடியை வந்து அனுபவசாலிகள் தான் கண்டுபிடிக்க முடியும், சித்தர்கள் தான். அதே மாதிரி இப்ப வாத பித்த கபம் நாடி வந்து ஆர்டினரியா எல்லா டாக்டர்ஸுமே சித்தா டாக்டர்ஸ் தெரியும். வாத பித்த கபம் மட்டும் எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இப்ப வந்து இப்ப வாத நாடி அப்படின்னா இப்போ நம்ம ஆண்களுக்கு வந்து வலது கையில பார்க்கணும். அது ரூல்ஸ். நாடியை பொறுத்த வரைக்கும் நாடி பாக்குறது, நோயை கணிக்கிறதுக்காக நாடி பாக்குறதுக்கு வலது கையில ஆண்களுக்கு, பெண்களுக்கு இடது பக்கம். சோ இந்த மாதிரி அதுல வந்து சில விதிமுறைகள், அதாவது இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அத்தி, அலமுடை, புருடன், காந்தாரி, சங்கினி, குகு அப்படின்னு இருக்கு நாடியில. இவ்வளவுலாம் நிறைய நம்ம சித்தால படிக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம். இடக்கலைனாக்கா, கலைனா காற்று. இப்போ யோகம்லாம் பண்றாங்க, யோகா பிராணாயாமம் பண்றாங்க. இப்போ காற்றை வந்து உள்ள இழுக்கிறோம், இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்திக்கிறோம். அப்புறம் இது பூரித்தல், இடது பக்கத்துல பூரிக்கணும். பூரிக்கும் போது இப்படி உள்ள இழுக்கிறது, அப்புறம் கும்பித்தல், இப்படி நிறுத்தி வைக்கணும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ரேசித்தல். சோ பூரித்தல், கும்பித்தல், கொஞ்ச நேரம் நிறுத்துறது, வெளிவிடுறது. ஆமா, அதுதான் அந்த டேர்ம்ஸ். இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பூரித்தல், கும்பித்தல், ரேசித்தல் வந்து இது வந்து ஆதி காலத்துல உள்ள வேர்ட்ஸ். சோ இப்பெல்லாம் சொன்னா யாருக்கும் தெரியுமோ தெரியாது. பட் இருந்தா கூட இந்த முறையில தான் வந்து மூச்சு பயிற்சி பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம வாட்டில உட்காந்து இப்படி பண்ணிட்டு காயக்கல்ப மூச்சு பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு. இப்படி உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் அடக்கி மெதுவா விடுறது. ஆனா இந்த பூரித்தல், கும்பித்தல், ரேசித்தல்ல வந்து இந்த கலைகள்லாம் வந்து உள்ள இருக்க கலைகள்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அதுதான் சொல்ல வந்தேன். அத்தி, அலம்புடை, இங்கெல்லாம் நர்வஸ் சிஸ்டம். இப்போ வந்து மூக்குன்னு எடுத்துக்கிட்டாக்க ஆல்ஃபாக்டரி நர்வ், காதுன்னு எடுத்தா ஆடிட்டரி, கண்ணுனா இது ஆப்டிக் நர்வ். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ரிலேட்டடா நாங்க படிக்கணும். ஸோ மொட்டையா இப்படி இடகலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்லாம் படிக்கும்போது அது ரிலேட்டடாகவும் படிச்சு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். எங்களுக்கு சொல்ற எக்ஸாம்ல கேள்வி கேட்குற எக்ஸாம். ஸோ அந்த மாதிரி அந்த இடகலை, பிங்கலை, சுழுமுனை, அத்தி, அலமுடை, புருடன், காந்தாரி, சங்கினி, குகு, சிகுவைன்னு சொல்லுவாங்க. சங்கினி, குகுனாக்கா இப்ப நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். சங்கினி, குகு சொல்றேன். சங்கினி, குகுனா
இப்போ யூரோ ஜெனட்டல் ஆர்கன், யூரோ ஜெனட்டல் ஆர்கன் அதுக்கு வந்து சங்கடின்னு வாங்க. தமிழ்ல சாதாரணமா சொல்லணும்னா யூரோஜெனிட்டல் இப்போ யூட்ரஸ், ஓகே. வெஜினல் ஆர்கன். இப்போ ஜென்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு யூரோ ஜெனட்டல் ஆர்கன் தான். அது அது அந்த ப்ராஸ்டேட்டிக் கிளாண்ட் அது வந்து சங்கடின்னு வாங்க. குக்குங்கிறது வந்து ஆனஸ், சங்கடி குக்கு. ஸோ இவ்வளவு டேர்ம்ஸ்லாம் வந்து இந்த நாடி, இப்போ நமக்கு ஒரு நாடியை சங்கனி குகுல வந்து நாடி துடிப்பு இருக்கான்னு பார்க்கறது கூட சில இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இது வந்து எல்லா சித்த மருத்துவர்களுக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே படிச்சாகணும். ஆகணும். இந்த இடங்களே பிங்களே கண்டிப்பா எல்லாரும் படிச்சாகணும். வாத்தியார் கேட்கும்போது எக்ஸாம்ல நாங்க சொல்லி ஆகணும். உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கன் இதுலயுமே நாடி பிடித்து பார்க்க முடியும். எல்லாத்துலயுமே நாடி தெரியும். அதுக்காக இதுதான் நாடி அதுதான் நாடிலாம் நம்ம சொல்ல முடியாது.